வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 49வது சென்னை புத்தக கண்காட்சி எங்கே தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நந்தனம். இப்போ பார்த்தீங்கன்னா 49வது சென்னை புத்தக கண்காட்சி வந்து நடைபெறுது. சென்னையில் நந்தனத்தில் OMCA மைதானத்தில் தான் இது நடைபெறுது. இதை நடத்துகிற அமைப்பு தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பு. இது இந்த ஜனவரி 8ஆம் தேதி ஆரம்பித்து 21ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. இதை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து தொடங்கி வைத்திருக்காரு. 1977ஆவது ஆண்டு முதல் முறையாக இந்த புத்தக காட்சி வந்து தொடங்கியது. இப்போ 49வது சென்னை புத்தக கண்காட்சி வந்து நடைபெறுது. அடுத்தது, தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு தமிழ்நாட்டில் தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போது யுமேஜின் டிஎன் அப்படிங்கிற பேரில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு சென்னையில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறுது. இது பார்த்திங்கன்னா ஜனவரி 8 மற்றும் 9 இந்த மாதிரி இரண்டு தினங்களில் நடைபெறுது. இதில் இதுவரைக்கும் 9820 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமாயிருக்கு. இதன் மூலமாக 4250 வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு ஆழ்நிலை தொழில்நுட்ப தொழில் நிறுவன கொள்கை 2025-26 அப்படிங்கிறத இதில் அவர் வெளியிட்டிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபிலிம்ஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இதில் நீங்கள் கால் பண்ணி மேலும் தகவல்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற டெஸ்ட் சீரிஸ் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது சம்மந்தமான தகவல் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தமிழக அரசு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை எத்தனை வயது சிறுமிகளுக்கு செயல்படுத்த உள்ளது? இதற்கான ஆன்சர் 9 முதல் 14 வயது. இப்போ பார்த்திங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம் இது பார்த்திங்கன்னா 9லேருந்து 14 வயது பெண் குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தை தமிழக அரசு தரப்பில் செயல்படுத்த போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவிலேயே இலவசமாக இந்த தடுப்பூசியை வழங்க இருக்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு. முதல் கட்டமாக திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி இந்த மாவட்டங்களில் தான் இதை தொடங்க போகிறாங்க. கருப்பை வாய் புற்றுநோய்க்கு காரணமான வைரஸ் எது அப்படின்னா ஹெச்பிவி வைரஸ். ஹெச்பிவி அப்படின்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிறது தான். நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக கருப்பை வாய் புற்றுநோய் எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரி மற்றும் பெரம்பலூரில் தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 1,36 பெண்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக அரியலூரில் இருக்குது. அங்கே வந்து 1,29.9 பெண்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தமாக கருப்பை வாய் புற்றுநோய் இதோடைய பாதிப்பு விகிதம் பார்த்திங்க அப்படின்னா 1,14 அந்த மாதிரி இருக்குது. இப்போது இதற்காக தான் இந்த கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வந்து போடுறாங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயில்கிற பெண் குழந்தைகளுக்கு திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் 2 தவணைகள் போட போகிறாங்க. அடுத்தது, ஆதார் சேவைகளுக்காக அறிமுகம் செய்யப்பட்ட அடையாள சின்னம் எது? இதற்கான ஆன்சர் உதய். இதுதான் உதய் அப்படிங்கிற சின்னம். இது அறிமுகம் பண்ண அமைப்பு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம், அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பு தான் நம்ம இந்தியாவில் ஆதார் அதை நிர்வகிக்குது. அடுத்தது, ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது அமெரிக்கா எத்தனை சதவீத வரி விதிக்க மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 500%. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா பொருளாதார தடை சட்டம் 2025 அப்படிங்கிறத அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ரஷ்யா கிட்டேருந்து எந்தெந்த நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்குகிறாங்களோ அந்த நாடு மீது அமெரிக்கா 500% வந்து வரி போட போகிறாங்க. இதற்காக அமெரிக்காவுடைய சட்ட மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. எதனால் இந்த மாதிரி ஒரு மசோதா, எதனால் இப்படி ஒரு சட்டம் அப்படின்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்குது, அது இன்னும் முடியலை அப்படின்றனால தான் அமெரிக்கா இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த வரி மூலமாக சீனா, இந்தியா, பிரேசில் இந்த நாடுகள்லாம் அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அமெரிக்கா தற்போது எத்தனை சர்வதேச அமைப்புகளிலிருந்து விலகியது? இதற்கான ஆன்சர் 66. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 66 சர்வதேச அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா இப்போ விலகிருக்கு. ஐநா சபையுடைய 31 அமைப்புகளும்
பிற அமைப்புகளில் ஒரு 35 அமைப்புகள்லேருந்தும் அமெரிக்கா வந்து விலகியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா பிரான்ஸ் தலைமையிலான சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு இருக்குல்ல, அதிலிருந்தும் அமெரிக்கா வந்து விலகியிருக்காங்க. எதனால் இதிலிருந்தெல்லாம் விலகியிருக்காங்க அப்படின்னா, இந்த அமைப்புகள் அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு அமெரிக்கா வந்து குற்றம் சாட்டியிருக்கு. அடுத்தது, வணிக ரீதியாக பயோபிட்டுமன் தயாரிக்கும் உலகின் முதல் நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, சாலை கட்டுமானத்திற்காக பிட்டுமன் வந்து பயன்படுத்துவாங்க. இப்போது பயோபிட்டுமனை வந்து முதல் முறையாக வணிகத்திற்காக பயன்படுத்தியிருக்காங்க, வணிகத்திற்காக உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? பயோபிட்டுமன் அப்படின்னா உயிரி பிட்டுமன். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விவசாய கழிவிலிருந்து தான் இதை வந்து தயாரிக்கிறாங்க. இதை இப்போ தயாரித்த நிறுவனம் CSIR, அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படிங்கிற அமைப்பு, அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் அப்படிங்கிற அமைப்பு, மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி. அடுத்தது, சூழலியலாளரான மாதவ் காட்கில், அவர் இப்போ மரணம் அடைஞ்சிட்டார். இவர் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய பாதுகாப்புக்காக உழைத்தவர். இவர் பெங்களூரில் சூழலியல் அறிவியல் மற்றும் இந்திய அறிவியல் கல்வி மையத்தை நிறுவியிருக்காரு. இவருடைய பேரில் காட்கில் ஆணையம் அப்படிங்கிற ஒன்றை வந்து அமைத்திருந்தாங்க. அதற்கு இவர் தான் தலைவர். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையுடைய சூழியல் நிபுணர் குழு. அடுத்தது, 2024 ஆண்டு ஐநா சபையுடைய சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் விருதை இவர் வந்து வாங்கியிருந்தார். ஐநா சபையுடைய மிக உயரிய சுற்றுச்சூழல் விருது வந்து இதுதான். அப்புறம் இவருடைய சுயசரிதை பேர் என்ன அப்படின்னா, வேக் அப் த ஹில், லிவிங் வித் பீப்புள் அண்ட் நேச்சர் அப்படிங்கிற புத்தகம். அடுத்தது, வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம். இது ஜனவரி 9 ஹிந்தியில் இதை பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து NRI டே அப்படின்னு சொல்லுவாங்க. NRI அப்படின்னா நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படிங்கிறது தான். இதனால் நம்ம ஜனவரி 9 வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினமாக கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, 1915 ஆண்டு ஜனவரி 9 மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்த தினம் தான் இந்த ஒரு தினம். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். 49வது சென்னை புத்தக கண்காட்சி எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நந்தனம். அடுத்தது, தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு தமிழ்நாட்டில் தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது, தமிழக அரசு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை எத்தனை வயது சிறுமிகளுக்கு செயல்படுத்த உள்ளது? இதற்கான ஆன்சர் 9 முதல் 14 வயது. அடுத்தது, ஆதார் சேவைகளுக்காக அறிமுகம் செய்யப்பட்ட அடையாள சின்னம் எது? இதற்கான ஆன்சர் உதய். அடுத்தது, ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது அமெரிக்கா எத்தனை சதவீத வரி விதிக்க மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 500%. அடுத்தது, அமெரிக்கா தற்போது எத்தனை சர்வதேச அமைப்புகளிலிருந்து விலகியது? இதற்கான ஆன்சர் 66. அடுத்தது, வணிக ரீதியாக பயோபிட்டுமன் தயாரிக்கும் உலகின் முதல் நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம கேட்ட ஒரு கேள்வி, அது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சத்ய சோதக் சமாஜை 1873 தோற்றுவித்தவர் யார்? இதற்கான கரெக்ட் ஆன்சர் ஜோதிராவ் பூலே அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் ஏ ஜோதிராவ் பூலே. அப்புறம் நிறைய பேர் அதை கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி, கீழ்காண்பனவற்றில் எது தெற்கு பகுதியில் நிறுவப்பட்ட கிறிஸ்துவ அமைப்பின் முதல் ஆசிரமம்? ஆப்ஷன் ஏ CF ஆசிரமம் பசலூர், ஆப்ஷன் பி கிறிஸ்துகுல ஆசிரமம் திருப்பத்தூர், ஆப்ஷன் சி சியோன் பிரார்த்தனை மையம் மதுரை, ஆப்ஷன் டி தியானா ஆசிரமம் சென்னை. இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.